கொஷின் நம்பர் 146. ஒரு பர்சன் 3 சாக்கில் ஒவ்வொன்றிலையும் 30 மேங்கோஸ் எடுத்துகிட்டு போகிறாரு. ஒரு டோல் கிராஸ் பண்ணும்போதும் ஒரு சாக்கிலேருந்து ஒரு மேங்கோ அவர் கொடுக்கணும். ஸோ 30 டோல் கிராஸ் பண்ணுறாரு. அப்போது கடைசியாக அவருக்கு எவ்வளோ மேங்கோஸ் ரிமைனிங் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் சாக்ஸ் வந்து 3. டோட்டல் நம்பர் ஆஃப் மேங்கோஸ் வந்து 3 × 30 90. ஸோ 30 டோல் கிராஸ் பண்ணதுக்கப்புறம் ரிமைனிங் அவர்கிட்ட எவ்வளோ மேங்கோஸ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு டோலுக்கு 3 மேங்கோஸ். ஸோ 30 டோலுக்கு 90 மேங்கோஸ் அவர் வந்து கொடுக்கணும். ஸோ ரிமைனிங் அவர்கிட்ட எந்த மேங்கோஸும் இருக்காது அப்படின்னு தான் நம்ம யோசிப்போம். ஆனால் அவர் ஒரு இன்டெலிஜென்ட் பர்சனை கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் மேங்கோஸ் அவர்கிட்ட கடைசியாக இருக்கிற மாதிரி எப்படி அவர் இதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இனிஷியலாக அவர்கிட்ட 90 மேங்கோஸ் இருக்குது. ஒவ்வொரு சாக்குலேயும் 30 மேங்கோஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு டோல் கிராஸ் பண்ணதுக்கப்புறமா ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு மேங்கோஸ் கொடுக்குறாரு. இப்படி 30 டோல்ஸ் கிராஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு சாக்குலேயும் 20 மேங்கோஸ் இருக்குது. ஸோ 11th டோல் கிராஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவர் என்ன பண்ணுறாருன்னா 3rd சாக்லேருந்து 20 மேங்கோஸை ஃபஸ்ட்டு சாக்கில் 10ம் செகண்ட் சாக்கில் 10ம் ஸ்ப்ளிட் பண்ணிடுறாரு. இப்போது அவர்கிட்ட மொத்தமாக 2 சாக் தான் இருக்குது. 2 சாக்லேயும் 30 மேங்கோஸ் இருக்குது. இப்போது 11th டோல்லேருந்து அவர் 2 சாக்லேருந்து ஒரு மேங்கோஸ், ஸோ டோட்டலாக 2 மேங்கோஸ் கொடுத்தா போதும். ஸோ இப்படியே அவர் 25 டோல்ஸ் கிராஸ் பண்ணிடுறாரு. ஸோ 25th டோலுக்கு அப்புறமா 2 சாக்லேயும் 15 மேங்கோஸ் இருக்குது. இப்போ அவர் என்ன பண்ண போகிறாருன்னா செகண்ட் சாக்கில் இருக்கிற 15 மேங்கோஸை எடுத்து ஃபஸ்ட்டு சாக்கில் மாற்றிடுறாரு. ஸோ இப்போ அவர்கிட்ட மொத்தமாக ஒரே ஒரு சாக் தான் இருக்குது. ஸோ 26th டோல்லேருந்து அவர் ஒரு மேங்கோ கொடுத்தா போதும். ஸோ 26லேருந்து 30th டோல் கிராஸ் பண்ணும்போது கடைசியாக அவர்கிட்ட 25 மேங்கோஸ் ரிமைனிங் இருக்குது. therefore total number of remaining mangoes equal to 25. So option D is the correct answer.